இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன பகுதிக்கு சுருக்கப்பட்டிருக்கோம். இந்த ஃபெயிலியருக்கான ப்ரைமரி சோர்ஸ் வந்து என்ன? எக்கனாமிக் ஃபெயிலியர்ன்றீங்களா? வணிக ரீதியாக நம்ம தோற்று போயிட்டோமா? என்ன காரணம்? இல்லை, மைண்ட் செட். வந்தவங்க அந்த மைண்ட் செட் நமக்கு கொண்டு வந்தாங்க. ஏன்னா நீங்கள் 1085 ராஜராஜ சோழனுடைய பெருமையை பயங்கர உயர்வாக பேசுகிறோம், ராஜராஜ சோழனை பற்றி பேசுகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இழந்து நம்ம பேசுறதில்லை. 1070 சோழருடைய மெயின் பேரரசு முடிஞ்சு குலோத்துங்கன் அரசு வந்து ஒரு வேறு மொழி இங்கே வந்த பிறகு இந்த 1000 வருஷத்தில் நடந்த மாற்றங்களை பற்றி நம்ம பேசுறதில்லை. அதனால் நமக்கே தெரியாமல் நம்முடைய மூல செலவு நடந்திருக்கு. இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் இவ்வளோ பேசுகிறோமே, யூரியா பயன்படுத்தாது, பெஸ்டிசைட் பயன்படுத்தாது இருக்கிறவங்களுக்கு நம்ம மதிக்கவே மாட்டோம். ஒரு ஆர்கானிக் உழவனுக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்குறோம்? அதே மாதிரி ஒரு மலை வளத்தை காப்பாற்றினவனுக்கு ஒரு ஊரில் ஒரு ஏரியில் தண்ணி ரொம்பச்சுன்னா அங்கே வீடு கட்டினதுக்காக ஏரியை உடைக்கிற மைண்ட் செட் இருக்குது. அதாவது நமக்கு தனி மனிதனுக்கான ஒரு தமிழ்நாடாக பார்க்குறோமே தவிர ஒட்டுமொத்த மக்களுக்கான தமிழ்நாடாக நம்ம பார்க்குறதில்ல. இந்த முரண்பாடுகள் வருங்காலத்தில் மாறும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பல வருடங்களாக பல டிகேட்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த ஃபீல்டில். ஸோ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம்னா என்ன இந்த ஒர்க்கில்? இன்றைக்கி குழந்தைகள் உருவாகியிருக்காங்க. இப்போ இளந்தமிழர்னு ஒரு குழு இந்த கரோனா காலத்தில் மே 31 ஜப்பானில் இருக்க ஒரு தமிழ் பொண்ணு முன்னெடுத்து, கொரியாவில் இருக்க தமிழ் பொண்ணு முன்னெடுத்து, ஆஸ்திரேலியா பசங்க, சுவிட்சர்லாந்து பசங்க, இலங்கை பசங்கன்னு சொல்லி 27 நாட்டு குழந்தைகள் தன்னுடைய வரலாறு புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதில் டார்வின்ற தம்பி, மீனாட்சின்ற ஒரு பெண், அரிஸ்டோன்ற ஒரு சோபிகா, ஒரு 5-6 பேர், இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டுடைய கல்ச்சுரல் அட்லஸ் உருவாக்கிங்க. எனக்கு ரொம்ப மனசு நெகிழ்வு. ஒரு பெரியவங்களால் முடியாது, யூனிவர்சிட்டியால் முடியாத விஷயத்தை படிக்கிற பசங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படிக்கிற பசங்க ஒரு ஆர்கியாலஜிக்கு தேவையான சேட்டலைட் வேலையில் இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப மனநிறைவு. இது வரைக்கும் நான் எவ்வளோ ஒரு இணையத்தில் இயங்கியிருக்கேன், என்னென்னமோ பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு தமிழ் குழந்தைகள், உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழ் குழந்தைகள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க.